அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக் கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலனென்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை, பவர்ட் பை யார்ட்லி டியோ. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் சுதா. சொல்லுங்க சுதா, என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். வீட்டு பத்திரம் அம்மா வீட்டில் வீடு வாங்கி கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு. அவருக்கு ஏற்கனவே பசங்களாம் இருக்கு. அவரு தெரியாம தான் என்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. அவர் கல்யாணம்லாம் பண்ணிக்கல, சும்மா கூட இருந்தார். பசங்க எனக்கு கல்யாணம் ஆகல அப்படி இப்படின்னு சொல்லி தான் இருந்தாரு. இதெல்லாம் தெரிஞ்சு எங்க அக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா? இருக்குன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் இறந்துட்டாரு மேடம். அப்போ நான் எங்க வீட்டுக்கார வேலைக்கு போயின்னு இருக்கும்போது அவர் இது மாதிரி பண்ணாரு. அப்புறம் அக்கா கிட்டலாம் சொன்ன போது அவங்க அக்கா என்ன பண்ணாங்க, பலாவத்தில் இருக்காங்க, நாகா அவங்க பேர். அவங்க என்ன பண்ணாங்க, சரி போலீஸ் ஸ்டேஷனில் பலாவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி அவங்க எல்லாம் தெரியாம தப்பு செஞ்சிட்டாரு, சரி இனிமேல் நீ என்ன பண்ண போற, எங்களுக்கோசம் இருன்னு சொல்லி காலைகளில் ஊந்து இது பண்ணி விட்டாங்க. சரி போனா போடன்னு சொல்லிட்டு இருந்தோம். கல்யாணம்லாம் பண்ணிக்கல, சும்மா வருவார் போவார் இருந்தோம். அப்படின்ற பேரில் மோனிகா ஒரு பொண்ணு இருக்கு எனக்கு. அதோட அப்படியே இருந்தால் நான் சம்பாதிக்கலாம் அவருக்கு தான் கொடுத்தேன். இப்போ அம்மா வீட்டில் 2010 10ஆம் மாதத்தில் வீடு வாங்கி கொடுத்தாங்க. ஆளுக்கு 8 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதில் வீடு வாங்கினேன். வீடு வாங்கினது திருப்பி என்ன பண்ணார், 2010 நான் வீடு வாங்கினேன். 2011 4ஆம் மாதத்தில் இது மாதிரி நாங்கள் பேங்க்குக்கு சம்பளம் எடுக்க போனோம். சூடியாக்கான்றவங்க 5 லட்ச ரூபா செக்கு வச்சுருந்தாங்க. செக்கு வச்சுன்னு இருக்கும்போது இவர் என்ன பண்ண, நாங்கள் சீட்டெல்லாம் போடுவோம் அவங்கக்கிட்ட. செக்கை பிடுங்கி பார்த்தாரு. என்னக்கா 5 லட்ச ரூபா செக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு இவர் கேட்டார். கேட்டவொடனே இல்லை வெங்கடேஷா, நான் வீட்டு அடமானம் வச்சு வாங்கினேன் செக்கு அப்படின்னு. எப்படிக்கா அப்படின்னு கேட்டார். இது மாதிரி வீட்டு அடமானம் டாக்குமெண்ட்டு எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து, ஓட்டு ஐடி ஜெராக்ஸு எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து முன்சாமி தலைவர், ஊர் தலைவர், எங்கள் தலைவர் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் தான் சேட்டுக்கிட்ட வச்சு தராரு அப்படின்னு சொன்னாங்க. அத்தோட அவங்க பேங்க்லேருந்து அவங்க போயிட்டாங்க, செக்கு போட்டு நாங்களும் வந்துட்டோம். இவர் என்னை கேட்டார். எத்தனையோ வாட்டி கேட்டாங்க, நான் கொடுக்கவே இல்லை. 3 நாளாக ரொம்ப இவங்கெல்லாம் இட்டுன்னு தொல்லை பண்ணி பத்திரத்தை கொடுக்க சொன்னார். அப்புறம் தான் நான் கொடுத்தேன். அதில் 5 லட்ச ரூபாய் வச்சு நான் 2 எடுத்துக்கிட்டேன், அவருக்கு 3 கொடுத்தேன். என்னம்மா பிரச்சனை? இப்போ அதான் மேடம் பிரச்சனை. பணம் கேட்டேன். பணம் கேட்ட பிற்பாடு தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. பத்திரம் வச்சு 3 வருஷம் ஆகுது மேடம். இப்போ பிரச்சனை 2 வருஷமா தான் பிரச்சனை. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ எனக்கு பணம் வேணும். என் பொண்ணு எங்க இருக்குதுன்னு தெரியணும். உங்க பொண்ணு என்ன திடீர்னு? என் பெரிய பொண்ணு காணோம். இப்போ 5ஆம் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து காணோம். 5ஆம் மாதம் 15ஆம் தேதி, இப்போ 11ஆவது மாதம். 6 மாதம் என்ன பண்ணீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மேடம். இவர் மேல தான் மேடம் சந்தேகம். பொண்ணை தூங்கி இந்த பொண்ணை என் வீட்டில் என் பொண்ணு என்ன வயசு? 17 வயசு மேடம். தூங்கி இந்த பொண்ணை நான் ஆஃபீஸ் போகிறேன். அது நான் ஆஃபீஸ் உள்ள நுழைஞ்ச உடனே ஆஃபீஸ் உள்ள நுழைஞ்சிட்டு கையெழுத்து போட்டு ரூம்லேருந்து வெளில பார்க்குறேன். இவர் ஆளை காணும். ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம் மேடம். எண்ணூர் நகராட்சியில் வேலை செய்கிறேன். இப்போ மாநகராட்சி. அப்புறம் நான் திரும்பி பார்க்குறேன், ஆளை காணும். அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட்டு என் பொண்ணு, நான் வரும்போது எங்கள் அம்மாவும் என் பொண்ணும் தூங்கியிருந்தாங்க. தூங்கி இந்த பொண்ணை எங்கள் அம்மா பார்க்க போகிறாங்கன்னு அலக்கா குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கின்னு பைக்கில் உட்கார வச்சுக்கிறாரு. சரி, நான் 4:30 மணிக்கு நாங்கள் ஆஃபீஸில் ஓட்டரெல்லாம் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணி தான் இது ஆஃபீஸ்னு வச்சுங்க மேடம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகுது போலீஸ் ஸ்டேஷன். அங்கிட்டுன்னு போயிட்டு என் பொண்ணுக்கு இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து நான் வேணான்னு சொல்லி எழுதி சேர்ஸ் காப்பி வாங்கி கையில் வச்சுங்கிறாரு. நான் 4:30 மணிக்கு தான் டியூட்டி, 2 மணிக்கு கைது போட்டா 4:30 மணி வரையும் வேலை. உங்க பொண்ணு எப்படி கைது போட்டா? அது எப்படி தெரியுங்க மேடம், யார் சொன்னாலும் நம்பாது. ஆனா இவர் பார்த்தாவே அதுக்கு பிடிக்காது. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தாவே நீயா வந்த போன்னு அதை தெத்துவார். நான் உன்னோட எல்லாரும் இட்டுன்னு வரேன் மேடம், நீங்களே கேளுங்க. அப்படியே அந்த பொண்ணு இந்த 3 மாசமா அவர் பேச்சு எப்படிதான் கேடுன்னு தெரியல மேடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, வாங்கி வச்சு. யாருமா சாம்சன்? யாரு? சாம்சன் கூட வேலை செய்யறாரு. யாரு கூட? எங்க கூட வேலை செய்யறாரு. எங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. அவருக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் என்ன மேடம், பொண்ணு தரேன் இவன் தான் முதல்ல கூட்டு வந்தான். அவர் வரும்போதெல்லாம் இவரை கூட்டு வர்றாரு, வருவாங்க போவாங்க பேசுவாங்க. அப்புறம் இவனுக்கு பொண்ணு ஏன் கொடுக்கணும், இது நம்ம பத்தத்தை வச்சு கொடுத்துட்டு பணம் கேக்குது அப்படின்னு சொல்லிதான் அவரு இவ்வளவு வேலை பண்ணின்னு இருக்கிறாரு. பொண்ணு சாம்சங் கூட போச்சா? சாம்சன் கூட போல. சாம்சங் இருக்காரு. சாம்சன் வேலை மேல தான் இருக்கான். இல்ல உங்க வீட்டுக்காரர் வெங்கடேஷன்,
அவர் உங்களையும் சாம்சனையும் ஒன்னா அணைச்சு பேசுவாரா? ஆமா பேசுவாரு. ஏன்? அவரு மட்டும் பேச மாட்டாரு, அவரு சாம்சன் மட்டும் சொல்ல மாட்டாரு. யார நினைக்கிறாரு, யாருகிட்ட நம்ம பேசணுமோ அப்படி சொல்லுவாரு அவரு. சரிம்மா, இன்னொரு விஷயம், பொண்ணு 6 மாசமா காணோம். இது சாதாரண விஷயம் இல்ல. வந்து உட்கார்ந்தது அது சொல்லாம வேற எதெல்லாம் சொல்றீங்க? அதான் சொல்றேனே, பொண்ணு காணாதெல்லாம் போல. ஒண்ணு இந்த சாந்தி, ரூபினி, வெங்கடேசன் இவங்க 3 பேரை தவிர பொண்ணு எங்கேயுமே போல மேடம். யாரு சாந்தி, ரூபினி? சாந்தி எங்க அக்கா, ரூபினின்ற அக்கா பொண்ணு. யாரு? அவங்களதான் ஒப்படைச்சேன். அதுக்கப்புறம் அதான் மேடம் பொண்ணை வந்து இட்டுன்னு போயிட்டாரு இவரு. நான் தேடி பார்த்தா கிடைக்கல. அதுக்கப்புறம் நீட்டா இவங்க குடுத்தனர் வீட்டாண்ட போனேன். போனா பொண்ணுகிட்ட பேசின்னு உக்காந்துங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு என் பொண்ணை நான் கையை பிடிச்சி இட்டுன்னு வந்தேன். பொண்ணு நான் கூட வரமாட்டேன்னு சொல்லி, சரி வரலன்னா போன்னு சொல்லிட்டு நான் அவர் கூட அமைச்சிட்டு. உங்கள்ட்ட எதுக்கு கோவம் உங்க பொண்ணுக்கு? அதான் அதுன்னா அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அவ்வளவுதான் நம்ம கேட்கணும். சரி, அப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சரிம்மா நாளைக்கு உங்க சொந்தக்காரெல்லாம் வர வை, பொண்ணு யார்கிட்ட போகுதுன்னு நம்ம பேசலான்னு செல்வாண்ணா சொன்னாரு. அப்புறம் இட்டுன்னு வந்தாரு. இட்டுன்னு வந்த உடனே அந்த பொண்ணு என் கூட வரமாட்டேன், அவங்க கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிச்சு. உங்க அக்கா எங்கம்மா? அவ எங்க பெருமா எங்க வீட்டுல இருந்தா. ஒரே எங்க அப்பா என்ன பண்ணாரு, டெய்லி சண்டை போடுவாரு எங்க அம்மா கிட்ட. எங்க அம்மா பத்திரம் வச்சு கொடுத்தா, அதுல இருந்து தான் ரொம்ப சண்டையே. அது கேட்டா டெய்லி குடிச்சிட்டு வந்து கேஸ் தந்து விடுவாரு. எங்க அம்மா வடிப்பாரு, எண்ணெய் அசிங்கமா ரோட்ல திட்டுவாரு. அதனால எங்க அம்மா என்ன பண்ணாங்க, இங்க இருந்தா ரொம்ப எங்க அக்காவும் ரொம்ப திமிர் பிடிச்சது. அவர் பேச்சுதான் கேட்குமே. ஃபர்ஸ்ட்லாம் அவரு பார்த்தாவே பிடிக்காது. எங்க வீட்டுல இருக்கும்போது அதான் அவரு தான் அதை பேசி எங்க அக்கா எப்படியோ அது எப்ப பாரு அவர் பேச்சுதான் கேட்குமே. எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ பேசாத, அவர்னா உங்க பெத்த அப்பாவா அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா கேட்பாங்க. அப்ப கூட அது எங்க அம்மா பேச்சே கேட்காது. எங்க அம்மா 2 பேருக்குமே சரி சமமா தான் பார்ப்பாங்களே. ஆனா அதுதான் திமிர் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி. அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்படி எல்லாம் சொல்லணும்னு? நான் யாருக்கும் சொல்லி கொடுத்தாங்களா? ஆஹா, எதுவுமே சொல்ல. அப்புறம் உண்மையை பேசேன். நிஜமா? எங்கம்மா உங்க அக்கா? தெரியாது, அவ போயிட்டா. எங்க இருந்து போயிட்டா? எங்க அக்கா வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஏன் போனா? காலையில 3 நாள் போதான் சொன்னாங்க மேடம் எங்களுக்கு. நீங்க ஏமா பேசுறீங்க? சரி, எங்க போனா, எப்படி போனா? தெரியாது. எவ்வளவு நாள் ஆச்சு இது நடந்து? May 15 அன்னைக்கு போனோம். விசாரிக்கவே இல்லையா? எங்க இல்ல மேடம், இப்போ பள்ளிக்காரன போயிட்டாங்க. ரூபினிக்கு தெரியுமா அவங்க எங்க இருக்காங்கன்னு? அவங்களுக்கு தெரியாது. எப்படி மேடம் இருப்பான்? வெங்கடேசன், புஷ்பா அவங்க வீட்டுக்கு போறாங்கல்ல. நீங்க பேசாம இருங்க, அமைதியா இருங்க. தெரியுமா ரூபினிக்கு? தெரியல, ஆனா அவங்க டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. எங்கம்மா? எங்கன்னு தெரியல மேம். எங்க அம்மா வீட்டுல இருந்துச்சு. அவங்க தான் சொன்னாங்க, வீடு கட்டணும், நீ கூட்டிட்டு போ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் இருக்குது வாடகை வீடு, நான் எப்படிமா கூப்பிட்டு போறது, நானே லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை 2 மாசம் வரையும் வச்சுக்கோ, 3ஆம் மாசம் நான் முடிச்சிருவேன், நான் கூட்டிட்டு போறேன்னாங்க. 3 மாசம் தான் இருந்தா. 4ஆம் மாசம் வேலைக்கு போறேன்னா இவளும் நானும் இருந்தோம். அவ குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டா. டெய்லி உங்கள்ட்ட பேசுவாங்களாமே? யார்? அந்த பொண்ணு. இல்ல மேம். அந்த பொண்ணு பேர் என்ன? பபுள். வந்திருக்காளே? மைதிலி. வந்திருக்காளே மைதிலி. சொன்னாலே உங்கள்ட்ட பேசுவாங்கன்னு. கூப்பிட்டு கேளுங்க மேம். நீங்க டெய்லி பேசுறீங்களாமே? இல்ல மேம், எங்க என் செல்லுக்கு நீங்க வாங்கி பாருங்க. ரூபினி சொல்லுங்களேன், எங்க போயிருப்பா பொண்ணு? தெரியல மேம். தெரிஞ்சா நான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார சூழ்நிலை வராது மேம். அந்த பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணு, அதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் மேம்? இவங்க வந்து என் மேல அம்மா மட்டும் போய் சொல்றாங்க. சும்மா விட போதா போயிருவாங்க. மைதிலி எங்கம்மா? மைதிலி தான் காணோம் மேடம். நீங்க எதுக்கு அவங்க வீட்டுல போய் அந்த பொண்ணை பாத்தீங்க? எங்க வீட்டுல 3 வருஷமா இருந்துச்சு. யாரு? மைதிலி உங்க வீட்டுல இருந்து? எங்க வீட்டுல இருந்தது. எப்போ அது? வயசுக்கு வந்தப்போ இட்டு வந்து விட்டாங்க அவங்க. பெரிய பொண்ணு ஆயிட்டோன்னு. அதான் எங்க அக்கா வச்சு மாட்டேன்னு சொல்லிட்டா மேடம். வளர்த்தாங்க பாத்தீங்களா சின்ன குழந்தையில இருந்து. அப்போ இங்க வந்த வயசுக்கு வந்தா நீங்க வச்சுக்க வேண்டியதானே உங்க பொண்ணு? நான் வச்சிருந்தா மேடம். நான் வந்து வாடகை வீட்டுல இருந்தேன். அப்போ எனக்கு சூழ்நிலை சரியில்லை. சரி, அப்போ வந்து இவங்க பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க ஒண்டியாதான் இருக்கிறாங்க, அங்க விட்டுலான்னு அவர் சொன்னாரு. அதான் நான் விட்டு வச்சிருந்தேன், எங்க இருந்தா என்னன்னு சொல்லிட்டு. 3 வருஷம் பிரச்சனை பண்ண 3 வருஷம் இருந்தது. சரி, வேலைக்கு போச்சு. எங்க வீட்டுல எங்க பொண்ணு மாதிரி தான் நாங்களும் பாத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. சரி, நாங்களும் அமிச்சிட்ட உடனே அதுக்குள்ள சின்ன மேட்ரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னமா பிரச்சனை? எங்க வீட்டுக்காருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க.
சரி பிரச்சனை ஆயிட்டு உடனே அவரு என்ன செஞ்சாரு, அவர் 15 வருஷமா என்னை விட்டு அவங்க கூட தான் இருந்தார் எங்க வீட்டுக்கார். சரி 15 வருஷம் இருந்தாரு. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு விஷயம் இப்படி மேட்ரு, எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன்னு. பைசா கொடுக்குற விஷயமா எனக்கு தெரியாது. அதுக்கு எனக்கு மேட்ரே கிடையாது. அவங்களுக்குள்ள மேட்ரு நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு. சாம்சன் யாருமா? சாம்சன் வந்து கூட வேலை செய்யறவங்க, அவங்க கூட வேலை செய்யறவங்களா, நம்மளுக்கு பழக்கம். அவங்களுக்கு என்ன கனெக்ஷன் அது எங்க வீட்டுக்காருக்கு தான் தெரியும் மேடம். பொண்ணு தரேன்னு சொன்னேன் மேடம். நான் தான் சொல்றேங்களே, கவர்மெண்ட் வேலை, நல்ல கவர்மெண்ட் வேலை, வேலை, பழக்கமும் கிடையாது. பொண்ணை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் பொண்ணை எங்க கூட்டின்னு போனாங்க. அப்பெல்லாம் பொண்ணு கொடுக்கலாம் சொல்லாது, ஏன் போய் சொல்ற? இப்பதான் பொண்ணு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வாங்கும்போது எங்க அக்கா தான் கேட்டு வாங்கினாங்க. இந்த பொண்ணு எங்க போயிருக்கும் தெரியல மேடம். நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு தான் நாங்க வந்துட்டோம் வெளியே. பொண்ணு எங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிக்கின்னு எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு நாங்க வீட்டை விட்டு காலி பண்ணினா அங்கேயே வந்துட்டோம். 3 மாசம் தான் இருந்தோம் எண்ணூர்ல. என் பொண்ணு தூங்கிட்டு போன ஏன் மேடம் அவங்க கூட தூங்கி பைக்ல உட்கார வச்சு இட்டுன்னு போனாரு? நீங்க சொல்லுங்க. ஏமா ஏன் தூங்கி அவங்க பொண்ணு இட்டுமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் மேடம். பக்கத்து வீட்டுல இருந்து கூட வேலை செய்யறவங்க வந்து பொண்ணு வந்து ரொம்ப பிரச்சனையில இருக்குது. ஒரு நிமிஷம் நாங்க ஒரு மேடத்தை பேசுறேன். பிரச்சனையில இருக்குது, அதனால வந்து பொண்ணை வந்து நீங்க காப்பாத்துங்க. என்ன பிரச்சனை? பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணா நீ தாம்சனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நீ செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டார்ச்சல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருந்து போன் பண்ணிருக்காங்க. அப்ப இவர் என்ன செஞ்சாரு, சரி நம்ம 3 வருஷம் வளர்த்துருந்தோம்ல, சரி வளர்த்தவங்க கிட்ட 10 வருஷம் வந்து அவங்க அக்கா வளர்த்துருந்தாங்க, அவங்க கிட்ட நம்ம ஒப்படைச்சிடலாம், நான் போய் கூட்டின்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து வீட்டுல வச்சிருந்தாரு. ஒரு நாள் இருந்தது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இது பொண்ணு ரிப்போர்ட் சொல்லிடுச்சு, எனக்கு பிடிக்கல, எங்க அம்மாண்ட இருக்குது, நான் எங்க அப்பாண்ட இருக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு அந்த பேப்பரோட தான் நாங்க வந்திருக்கோம். பேப்பர் வச்சிருக்கிறாரு. சரி நாங்க அது அங்கே சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சு, நீ இட்டுமே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க. நாங்களே இட்டு வந்து அந்த பொண்ணை வச்சிருந்தோம். ஒரு நாள் வச்சிருந்து மறுநாள் என்ன செஞ்சோம், எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு எழுதி உனக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க ஒப்படைச்சிட்டு தான் நானும் எங்க வீட்டுக்காரும் அங்க இருந்து காலி பண்ணி. ஏன் ஒப்படைச்சிட்டேங்க அப்படி? அவங்க பொண்ணு வந்து 18 வயசு ஆகாத, அம்மாண்ட இருந்து இது அப்பா இருக்கக்கூடாது, அம்மாண்ட தான் இருக்கணும். யாரு சொன்னாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க. என் பொண்ணை நான் போய் சும்மா 3 வருஷம் வளர்த்தேன் பாத்துனேன். உங்களால பிரச்சனை, பணத்தாலதான் பிரச்சனை ஆகி வெளியில போனோம் தான், பணம் கேட்டேன்னு சொல்லிதான் உங்களுக்கும் மிஸ்டர் வெங்கடேஷ்க்கும் பிரச்சனை. இந்த பொண்ணு இடையில எப்படி மாட்டிச்சு? நான் பணம் கேக்குறேன் மேடம், வீட்டு பத்தத்தை வச்சு குத்து நான் பணம் கேக்குறேன், அதனால வச்சு மிரட்டலான்னு. புரியுதுங்களா? இப்ப அவர் பொண்ணை வச்சு மிரட்டினா நான் ஒண்ணும் பண்ண பதில்ல, அவர் பொண்ணு தானே, அவர் நல்லா 10 பேர் நான் விட்டுருவேன். இது என் பொண்ணு இல்லீங்களா? அப்ப அவர் தான் கடத்திட்டு வச்சிருக்காரு. ஆமா, உனக்கும் என் பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு நீங்க போய் பாத்தீங்க? நீ ஏன் போய் பார்த்த சொல்லுங்க? இது உங்க பொண்ணு தானே, இத போய் என்னைக்காவது பாத்திருப்பியா, இன்னான்னு கேட்டிருப்பியா? சொல்லுங்க, எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க மேடம். நாங்க போய் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏன் இதை எடுத்துமே கடத்தி வச்சு நாங்க என்ன மேடம் பண்ண போறோம்? ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. இப்ப எங்க போயிருக்க சான்ஸ்? மேம் தெரியல. லவ் ஏதாவது இருந்ததா பொண்ணுக்கு? எங்க வீட்டுக்கு வந்து 3 மாசம் மேம். அந்த இடத்துல என்னமா உங்க அக்காக்கு லவ் மேட்டர் ஏதாவது இருந்ததா? ஏதும் இல்ல. அதெல்லாம் எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன் மேடம். அதெல்லாம் இல்ல, யாருமே லவ். அவளோட கேரக்டர் என்ன தான் மேம் அவளோடது? அவ வந்து யாருக்கிட்டயும் சோசியலா பேச மாட்டா. நம்ம வீட்டுல கூட நம்ம கலகலன்னு மத்தவங்க. உங்க பொண்ணு எங்கங்க? பொண்ணு காணும் மேடம். அவங்க வீட்டுல அவள் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அம்மா வச்சிருந்தாங்க 12 வருஷமா. அப்புறம் நான் வேணா 3 வருஷம் சொன்ன மாதிரி எங்க பொண்ணு வந்து பண்ண மாட்டாங்க, காப்பாத்துச்சு. நாங்க ஒரு 3 வருஷம் வச்சு காப்பாத்துட்டோம். அதுக்குள்ள ஒரு சின்ன மேட்ரு நடந்து, எனக்கு வேணா பொண்ணு வேணா. என்ன மேட்ரு வந்தது? சாம்சன் சொல்லிட்டு வந்துதான் மேடம். அந்த சாம்சன் என்ன பண்ண, அந்த பொண்ணு கட்டிக்கலாம் சொல்லிச்சு. நான் முதல்ல ஓகேன்ட்டேன். இது 4 நாள் என்ன பண்றது, வந்து போக ஆரம்பிச்சான். நான் அதுவும் கம்முன்னு இருந்தேன். இவங்க வந்து போய் நான் போச்சு. லாஸ்ட்ல வேற வேற கனெக்ஷன் ஆகி போச்சு. நான் இல்லாதப்ப வீட்டுல என்ன வேற மாதிரி கனெக்ஷன்? கள்ள தொடர்பு. யாருக்கு? இவருக்கும் அவருக்கு. எனக்கு பணம் தரணும்னு சொல்லிட்டு தான் இவரு இவ்வளவு வேலை பண்றாரு. கேஸ திறந்துட்டாரு, கேளுங்க பணம் கேட்டாரு. ஆமா பண்ண மேடம், எல்லாம் ஏந்தமா வாழ்ந்தா நல்லா வாழணும், செத்து போயிடும். நாம தான் சாவு, நீ மட்டும் சாப்பிட்டா குடும்பம் சாவு போகுது. அவங்க குடும்பம் இல்ல மேடம், இங்க நானும் இவ்வளவு தான் 15 வருஷம் கூட இருந்தேன். இவ்வளவு விட்டுருந்தேன். திங்கள் டு வெள்ளிக்கிழமைக்கு ஃபுல்லா இங்கதான் கான்டாக்ட் பண்ணாங்க. உனக்கு வேலை இருந்தா நீ சம்பாதிச்ச மார்க்கெட் வசூல் பண்ணுவ, நைட்டும் பகலும். நைட்ல உனக்கு பணம் வேணும், ஆனா நீ இருந்த எங்க கோசமா இருந்த மேடம். எனக்கு அந்த ஆபீஸ்ல 2 வருஷம் படுத்திருந்தாரு. படுத்துட்டு அவரே என்ன பண்ணாருன்னு கேளுங்க. பொண்ணு எங்க அம்மா? அதுதான் மேடம் கேக்குறேன். அத விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசுறீங்க. ஆமா பொண்ணு மேடம், அவங்க வீட்டுல இருந்து விட்டாங்க மேடம். எங்கங்க பொண்ணு? பொண்ணு காணாம மேடம். எப்படி காணாம போகும்? பொண்ணு பண்ணாமல இட்டோம் பண்ண போன. அதெல்லாம் ஓகே, பொண்ணுங்க அதான் தெரியலீங்களா? அது எப்படி தெரியாம இருக்கும்? நிச்சயமா உங்களுக்கு தெரியும். நிச்சயமா தெரியும் மேடம். நிச்சயமா உங்களுக்கு தெரியும். பொண்ணுங்க பொண்ணுதான் எங்க தெரியும். எங்க சைடுல எல்லாம் விசாரிச்சாங்க மேடம். எங்க கிட்ட பொண்ணு இல்ல. அதே போல இவங்க சைடுல பொண்ணு இல்ல.
அவங்க சேர்த்தாங்க, பொண்ணு கிடையாது. அப்ப பொண்ணு எங்க போச்சு? பொண்ணு அவங்க வீட்ல இருந்து தான் காணாம போச்சு. ஆனா அப்புறம் தான் எங்களுக்கு போன் வந்து அப்பதான் எங்களுக்கு போன் வந்தது, பொண்ணு காணாம எங்களுக்கு சொல்லிட்டு. தெரியாது. பொண்ணு எங்க பொண்ணு என்ன, நாங்க என்ன மேடம் பண்றது, எங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வரல. பொண்ணு வந்தது இங்க அவங்க இருந்து காலி பண்ண போனா எங்க வீட்டுக்கு வரல. காணாம போனது அந்த அம்மா வீட்டுல. அப்புறம் தான் எனக்கு போன் வந்துச்சு. 9 மணிக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். நான் வேலைக்கு போக கூடாது, வீட்டு வேலையை பார்த்துட்டு 2 மாசம் தானே இருக்க போறேன் எங்க வீட்டுல, எதுக்கு நீங்க நிரந்தரமா இங்க இருக்க இதுல போறீங்க? யாருக்கும் ஒருத்தருக்கு நிச்சயமா பொண்ணு எங்கன்னு தெரியும். இதுல யாருக்கு தெரியும்? ஆந்திரால கத்தி வச்சு, ஆந்திரால கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம். அவங்க அக்கா வீட்டுல கத்தி வச்சு அங்கேயே அந்த பொண்ணு நாங்க கேள்விப்பட்டோம். இவங்க கடத்தி இவங்க வச்சிருக்காங்க. கத்தி வச்சுக்கிறோம். மேடம் என் பொண்ணு இவரு பொண்ணு நான் கடத்தின்னு போய் வச்சுன்னு இவர் மேல சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. என் பொண்ணு நான் ஏன் கடத்தணும்? ஐயோ மெயினா பொண்ணு பயங்கர டார்ச்சர் ஆ. பண்ணியா இதுக்கு சாட்சி காலுக்கு நான் நாளைக்கு கூட்டுவாங்க. சொல்றேன். என்ன டார்ச்சர்? அவங்க வீட்டு இல்லையா, நான் இல்லாதப்போ ஏன்? நான் இல்லாதப்போ அவனை கட்டினா கட்டு இடம் மோனிமா நீ சொல்லுமா, சொன்ன நான் கேள் சொல்லுமா, நீ கூடவே இருக்கிற சொந்தக்கு ஆள். ஹலோ ஹலோ சாம்சன், ஆமாம்மா, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்கம்மா. மைதிலி எங்கப்பா? அம்மா நமக்கு தெரியாதும்மா. அது எப்படி தெரியாது சொல்வீங்க? எல்லாரும் உங்க மேலதான் சொல்றாங்க. அம்மா இல்லம்மா, இந்த நம்ம பாருங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பண்றீங்க. ஆமாம்மா. ஆமா, பொண்ணை காணாம ஆகி 6 மாசம் ஆச்சு. உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணோட அம்மாக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இல்லம்மா இல்லம்மா, அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதுமா. அந்த வெங்கடேசன்றவர் தான் வந்து தப்பான ஒரு முடிவுக்கு வந்து சொன்னாப்லமா. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அவர் தான் என்ன வந்து வீட்டுக்கு போன் பண்ணி கூப்பிட்டாப்ல என்ன. சரி, இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து சுதா உங்களுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு கொடுக்க போதும்னு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா. சுதா சொன்னாங்களா? இல்ல வெங்கடேசமா சொன்னாப்ல. சரி, அவர் சொன்னோன்னே அப்புறம் வந்து நான் சொன்னேன், இல்ல எனக்கு வந்து என் தங்கச்சி இருக்கு எனக்கு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன், என் தங்கச்சி முஷ்ட பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு சொன்னேம்மா நானு. சரி. ஆனா வந்து தப்பான முறையில வந்து நான் யாருக்கிட்ட நான் எந்த ஒரு பேச்சு நான் வந்து பேசவே இல்லைம்மா நானு. நான் வந்து ஆபீஸ்ல நான் வந்து வேலை செய்யும்போது சரி, நான் வந்து அதிகாரிக்கு வண்டி ஓட்டும் போது சரி, இத்தனைக்கு வந்துட்டு எனக்கு வந்து பார்த்து பேசிருக்கீங்களா நீங்க? இங்க எண்ணூர்ல இருக்கும் போது இப்ப நான் வந்து எப்போ இவங்க எனக்கு பொண்ணு குடுக்கறேன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு நான் அந்த போயமா வந்து பொண்ணு குடுக்கறேன்னு சொன்ன பிறகு நான் போய் வந்து பேசுவேன்மா. நான் போய் நானு சரி, அந்த பொண்ணுக்கு சம்மதமா இருந்ததா உங்களை கல்யாணம் பண்ணிக்க? ஆமாமா கல்யாணம் அது பொண்ணுக்கு வந்து சம்மந்தமா தான் இருந்துச்சுமா. கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு நான் தான் இங்க ஏதோ திருவத்தூர்ல ஒரு இடத்துல வந்து வேலைக்கும் சேர்த்து விட்டாங்கம்மா. இல்ல, அவங்க சொல்றாங்களே அந்த பொண்ணுக்கு சம்மதம் இருக்குல்ல, சுதாதான் ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. இது வந்து இது நான் சொல்றது பொய்யனாக்கா நீங்க எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு நான் சொல்றது தப்பானாக்கா என் மேல நீ என்ன வேணா நடவடிக்கை எடுக்கலாமா அம்மாவுக்கு. உங்கள்ட்ட அந்த பொண்ணு போன்ல பேசுமாமே? போன்ல வந்து பேசுவாங்கம்மா. சரி, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அந்த பொண்ணு எங்க போயிருக்கான்னு? இல்லம்மா, சொல்லவே இல்லம்மா என்கிட்ட. அதாவது அதுக்கப்புறம் வந்து 2வது மாசம் எனக்கு அப்புறம் 2வது மாசம் வந்து பேசிக்கிறாங்கம்மா. 1ஆம் மாசம் 2ஆம் மாசம் பேசிக்கிறாங்கம்மா. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு போனே பண்ணல. அந்த பொண்ணு கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு இருந்துச்சுமா. அந்த பொண்ணோட நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், டைட்ல நான் என்ன பண்ணேன் நோட் பண்ணி வச்சேம்மா நானு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், போன் பண்ணி கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி மைதிலி பொண்ணு என்கிட்ட வந்து பேசுறதே இல்லம்மா என்னம்மா சொல்லி கேட்டேன் நானு. ஆனா நான் போன் கொடுக்குறேன் நீ பேசுகிறேன் சொல்லி சொன்னாங்கம்மா. அதுக்கப்புறம் சரிம்மா நீ குடும்பம் சொல்லி சொன்ன பாருமா நானு. கொடுத்த உடனே நீ இனிமேல் என்கிட்ட போன் பண்ணி இனிமேல் என்கிட்ட நான் பண்ணாதான் நீ பேசணும், இல்லன்னா நீ போனே பண்ணாதான் எனக்கு ஒன்னு வந்து பிடிக்கவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு மறுபடியும் நான் எதுவுமே பேசவே இல்லை. நான் சரி நான் சிரிச்சுக்கிட்டே, ஏன்னாக்கா எனக்கும் அப்பா இல்லம்மா, அந்த பொண்ணுக்கும் அப்பா கிடையாது. அதனால எனக்கு அந்த பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப பாசம். ஏன்னா சரி எனக்கும் அப்பா இல்ல, சின்ன வயசுல அப்பா சரி போயிட்டாரு, சரி அந்த பொண்ணுக்கும் அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பாப்பேன் அந்த பொண்ணு நானு. ஆனா வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஓடி போன விஷயமே நமக்கு தெரியவே தெரியாதுமா. அந்த பொண்ணு அப்போ அந்த பொண்ணு எங்க ஓடி போகும்போது இந்த நம்ம எண்ணூர்லயே கிடையாதுமா. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க பாசம்னு, ஒரு பொண்ணு ஓடி காணாம போய் 6 மாசம் ஆச்சு, நீங்க தேட மாட்டீங்களா? ஏமா நான் கண்டிப்பா நான் முடிஞ்சளவுக்கு நான் வந்து சுதாக்காதாம கேட்டுக்கிறேன் நானு. மேடம் கவர் வேணும். கவர்ல என்னமா இருக்கு? பேப்பர் இருக்கு. என்ன பேப்பர்? கிட்ட காட்டணும். என்ன பேப்பர்மா? ஒரு செக் பவுன்ஸ் ஆச்சுல. என்ன பேப்பர்? 5 லட்சம் வாங்கினாருங்களா மேடம்? காசு இப்ப முக்கியம் இல்ல, பொண்ணை தேடி பிடிக்கணும். அப்படி இல்ல மேடம், இப்ப பணத்துக்கோசம் இவங்க பொண்ணையும் ஒலிக்க வச்சிருக்காங்க. முதல்ல காட்டணும் மேடம். அது
எனக்கு காசு வாங்கணும். கழுத்து வச்சு பிளேடு அடுத்தது கேஸ் தோந்துக்கலாம் எதுக்காக? ஆமா, என் வாழ்ந்தா பொண்ணை நல்லா வச்சு வாழ்ந்தா எதுக்கு செத்து நிம்மதி? போயிடணும். ஏன் செத்து குடும்பம் செத்து போனோம்? போயிடணும். உன் கூட நீ என்ன கலரை சம்பாதிச்சு பேசுவோம், ஊர்ல பேசுவாங்க, என்ன கேட்பாங்க, நான் கம்மி பண்ணானு. அப்ப என்ன மட்டும் பேச வேணாம்னு சொல்றீங்க? இது எல்லாருக்கும் தெரியும். 800 போலீஸ் நீ வாங்க மேடம், கேளுங்க. எல்லாருக்கும் தெரியும். கேளுங்க. இதே பொண்ணு ஆபீஸ் எங்கம்மா? சரி, என்ன பொண்ணு போலீஸ் எங்க? எனக்கு உங்க காசை பத்தி எல்லாம் கவலை இல்ல. பொண்ணு எங்க? மேடம் இப்போ எண்ணூர்ல இருந்து பொண்ணை டார்ச்சர் பண்ணாங்கன்னு போன் பண்ணாங்கல்ல, அவங்க யாருன்னு கேட்டு சொல்லுங்க மேடம். எனக்கு நாகமணின்றவங்க தான் எங்களுக்கு சொன்னாங்க மேடம். யாரு நான் இப்ப கேட்கட்டுமா? ஒரு நிமிஷம் மேடம் பேசுறேன், அப்புறம் நீங்க என்னன்னு கேளுங்க. என்னன்னு கேட்டு நீங்க மேடம் பொண்ணை நான் டார்ச்சர் பண்றேன் நாகமணி தான் சொன்னாங்களாம். யாரு நாகமணி? கூட வேலை செய்யறவங்க மேடம். நாங்கெல்லாம் ஒரு குரூப் தான் வேலை செய்வோம். ஒரு குரூப்பா வேலை செய்யறாங்க. இவங்க 3 பேர் தான் ஒண்ணா வேலை செய்யறாங்க. அவங்க வந்துதான் எங்ககிட்ட சொன்னது, பொண்ணு வந்து அந்த சுதா பொண்ணை டார்ச்சர் வந்து- நீங்க எதுக்கு அந்த தூங்கிட்டு இருக்கிறது பொண்ணை தூக்கிட்டு போனீங்க? அவங்க தான் போன் பண்ணி சொன்னாங்க மேடம். அதுக்கு அப்படி கிடையாது. என்ன காப்பாத்து சொன்னாங்க. எப்போ இது யாரு சொன்னாங்க? அவங்க பொண்ணு எப்ப பக்கத்து சொன்னாங்க? வீட்டு நம்பர்ல இருந்து அத பக்கத்து என்ன வீட்டுல சொன்னாங்க பக்கத்து- கூப்பிட்டு? பக்கத்து வீட்டு நம்பர்ல இருந்து சத்யவான் 8வது வீடு போன் பண்ணாங்க. அப்பா நான் நைட் வந்து அம்மனா கொடுமை வந்து என்னை நீ காப்பாத்துன்னு. என்ன குழம்பு பண்ணுது? அதான் ஃபேன்ல துணியை மாட்டிட்டு கட்டுனா அவனை கட்டு, இல்லைன்னா தூக்கி போட்டது நீ செத்தவனே அவன் பைய போடுறேன் நானு. அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. என்னதுமா? டீநகர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அம்மால இங்க அடங்கவே மாட்டு, எங்க பெருமாட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க அடங்கவே மாட்டு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க நைட்டு. எங்க பெருமா எங்க ஆயா எங்க அக்கா எல்லாம் எதுக்கு அடங்கல? சொல்ற பேச்சே கேட்க கேட்க மாட்டேங்கிறோம். என்ன சொல்ற பேச்சு கேட்கல? நம்ம ஒண்ணு சொன்னா நீங்க பேசாம இருங்க. சொல்ற பேச்சே கேட்கல. அதனால எங்க பெருமா என்ன சொல்ற பேச்சு கேட்கல? அது இஷ்டம்னா எல்லாமே நம்ம என்னது? சொல்றது என்னது? எது இருந்தாலுமே. எது? எதுக்கு நான் சொல்ல மேடம் இப்போ எதிர் வீட்டு போவாதன்னு சொன்னா அங்க போவோம் மேடம். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்களேன். அது இஷ்டம்னா எல்லாமே. அது பேச்சுதான் நம்ம அன்னைக்கு நைட் கேட்கணும். என்னமா நடந்தது? அன்னைக்கு நைட்டு எதுவுமே நடக்கவே இல்லை. அது மறுநாள் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணிச்சா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. நான் ஸ்கூல் அன்னைக்கு நைட் என்ன நடந்தது? அன்னைக்கு நைட் அவ எங்க வீட்டுக்கு நைட்டு 8 o'clock தான் அம்மா போய் கூட்டு வந்தாங்க. நானு எங்க ஆயா எங்க அத்தை எங்க அம்மா 4 பேர் வீட்டுல இருந்தோம். எங்க அம்மா அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அவதான் சொன்னா எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு சொன்னா. என்ன பிடிக்கல? அவரை பிடிக்கல அப்படி சொல்லிட்டு சாம்சனை பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அவ சொன்னா. சரி உனக்கு எப்போ விருப்பம் இருக்குதோ அப்ப கட்டிக்கோ நீனு, இப்போதைக்கு அது வேணாம் அப்படி சொல்லிட்டு விட்டாங்க. மறுநாள் அப்புறம் நான் ஸ்கூல் போயிட்டு அம்மா வந்து 2 o'clock வேலைக்கு போவாங்க ஆஃப்டர்நூன். நீ போய் சொல்லாத என்கிட்ட. நிஜமா? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அதான் இந்த காசாலதான் பிரச்சனை. என்ன காசன்? அக்காவை கண்டுபிடிக்க வேண்டாமா? அக்கா எங்க இருக்கான்னு தெரிய வேண்டாமா? உனக்கு தெரியும்ல? நிஜமா தெரியாது. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ப்ராமிஸா தெரியாது. அக்கா எங்க இருக்கா தெரியலன்னா இவ்வளவு ஜாலியா இருப்பியா நீ? நீங்க எல்லாம் ஆமா நீங்க 2 பேரும் வெளியே இருங்க. ஓகே மேடம். நாங்க 2 பேருமே எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருப்போம், பேசவே மாட்டோம். அவ தனி வெளியே அவளுக்கு இஷ்டமா தான் அவ செய்வா, எனக்கு இஷ்டமா நான் செய்வேன். ஏமா அப்படி? அவ அப்பத்துல இருந்தே அப்படிதான். நான் விட்டு கொடுப்பேன், ஆனா அவ எதுவுமே விட்டு கொடுக்கவே மாட்டான். பிடிக்காதா அக்கா உங்களுக்கு? பிடிக்கும், அப்பப்ப சண்டை போட்டுப்போம் சும்மா. அது எல்லாரும் வீட்ல இருந்து அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டுப்பாங்க சும்மா சும்மா. அது எங்க அம்மா எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. நீங்க தான்றி, நீங்க இருக்கிறது 2 பேர் தான், நீங்க எப்படி வேணா போங்க, அதுக்கு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படி சொல்றாங்க எங்க அம்மா. நாங்களும் சண்டை போட்டுப்போம், உடனே பேசி கண்டுபிடிக்க வேண்டாமா? அக்கா வேணும். அக்கா எப்படி இருக்காளோ இன்னும் உனக்கு கவலை இல்லையா? கவலை? அப்ப உண்மையை சொல்லு. நிஜமா தெரியாது மேடம். தெரிஞ்சா நாங்க இவ்வளவு தூரம் வர போறோம். எனக்கு உங்க அம்மா மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எங்க அம்மா கூட்டின்னு வந்து வச்சிருந்தா ஏன் பள்ளி எண்ணூர்ல இருந்து அவ்வளவு தூரம் போகணும், பள்ளிக்கான போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளவு தூரம் போவாங்களா? எதுக்கு? அத கூப்பிடுவாங்க பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவரையும் கூப்பிடுவாங்க, எங்க அம்மையும் கூப்பிடுவாங்க. பொண்ணை பத்தி பேசாம காசை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான். காசு மாசம் மாசம் சேர்த்து வந்து வீட்டை போட்டுறாரு. வீட்டுல நாங்க 2 பேர் தான் இருக்கோம், நானும் எங்க அம்மா. சுதா, 5 லட்சம் ரூபாய நாங்க ஏற்பாடு பண்றோம். சரிம்மா. பொண்ணு எங்கம்மா? மேடம் அதுதான் நானும் சொல்றேன் மேடம். அவர் பொண்ணை நான் நல்லா பாக்குறேன். என் பொண்ணை ஏதாச்சும் நான் பண்ணுவாங்களா? அதுவும் அப்பல்லாத பொண்ணு. அவர் செத்து எதுவுமே பண்ணல. பொண்ணு 3 மாசம் பொண்ணை சேஃபா தான் வச்சிருக்கீங்க. யார் மேடம்? பொண்ணு. நான் ஏன் மேடம் ஒலிக்க வைக்கணும்? அவர் பொண்ணை நான் ஒலிக்க வச்சுட்டு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு சொல்லுங்க. என் பொண்ணு மேடம், யாருக்கோசம் நான் ஒலிக்க வைக்கணும் அவசியமே இல்லை.
நீங்க சொல்லுங்க. நீங்க பொண்ணை பத்தியே பேச மாட்டேங்கிறீங்க, காசை பத்தியே இல்லையே, பேசுறீங்கம்மா. நான் அவர் பொண்ணுக்கு அவ்வளவு செய்யும் போது என் பொண்ணு நான் செய்ய காசு என்னம்மா, காசு முக்கியம் இல்ல. இல்ல மேடம், பொண்ணு எங்க தெரியணும். இது பாத்தீங்களா, இந்த பணத்தால வந்தது தான் என் பொண்ணு வாழ்க்கையே நாசமானது. நான் பணம் கேட்க அவர் இவ்வளவு வேலையும் பண்ணிட்டாரு. சரிதானுங்களா? இந்த எல்லாமே இந்த பத்திரத்தால வந்த வேலைதான். அப்ப நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? யார் மேடம்? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? அவங்கதான் மேடம். அவங்க ஏன் போய் பார்க்கணும் சொல்லுங்க? அவங்க ஏன் போய் பார்க்கணும் என் பொண்ண? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? வெங்கடேஷ். ஆமா மேடம், இவங்கதான் மணி, யமுனா, கண்ண, புஷ்பா, ரூபினி வீட்டுக்கு போய் புஷ்பாவும் வெங்கடேஷனும் முதல்ல பாத்துக்கிறாங்க. அதான் ரூபினி வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கடையான போய் பாத்துக்கிறாங்க. பசங்க போய் சொல்லாதுங்க. பல விஷயம் உங்க பொண்ணு சொன்னா. என்ன வெங்கடேஷ், உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்றோம், என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், பொண்ணு கிடைக்கணும், அவ்வளவுதான். பொண்ணு என்ன பண்ணீங்க? பொண்ணு நடத்துமா மேடம்? இப்போ பொண்ணு இருந்தா நான் பொண்ணை விட்டுட்டு நான் ஃப்ரீ ஆயிடுவேன். நான் மூணு நாள் பள்ளிக்கரணை போக வேண்டிய வேலை இல்லை, 3 நாளைக்கு என்ன போக வேண்டிய வேலை இல்லை. எனக்கு தலைவலியாகுது. இதனால நான் வேலைக்கும் போகல. இவங்க 2 பேரும் நீங்க எதுக்கு கடையில போய் பாத்தீங்க? எங்க அந்த பொண்ணு ஒட்டி போய் பாத்து வரோம். எதுக்கு போய்? ஜனவரி மாசம் பொங்கல் வரப்போகுது இல்ல, எதுக்கு போய்? துணிமணி எடுத்து கொடுத்தாங்களா இல்லையா? நான் இல்லம்மா அம்மா துணி நீ எதுக்கு தூடுற, நீயே கஷ்டப்படுற, என் துணிமணி வேணா அம்மா தர போச்சு. அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் கடையில பார்த்துட்டு, கடையில பார்க்கல, வீட்டுல ரூபினி வீட்டுல பார்த்தோம். வீட்டுல போய் பாத்திருக்கீங்க, அங்க கடையில போய் பாத்திருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னதான் அப்படி ஒரு இன்வால்வ்மெண்ட் அந்த பொண்ணுட்ட? என்கிட்ட ஒண்ணு இல்ல மேடம். போயிட்டு அந்த பொண்ணு அவன் நல்லா பாசமா இருக்கும், அது உண்மைதான். எங்க அம்மா கிட்டே போவாது, எந்த பிரச்சனை என்கிட்ட உண்மையை சொல்ல. அப்பா திருச்செந்தூர்ல எப்ப கொண்டு போய் விட்டீங்க? திருச்செந்தூர் இல்ல மேடம், அப்படியும் திருச்செந்தூர் சொல்லிக்கிறா, திருநெல்வேலி சொல்லிக்கிறா. திருச்செந்தூர்ல நீங்க எப்ப கொண்டு போய் விட்டீங்க? திருச்செந்தூர் நான் எனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லைங்கள, எனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லை. எனக்கு சொந்தக்காரன் இல்லை. என்னோட சொந்தக்காரனா காஞ்சிபுரம், தேனாம்பேட்டை, குரம்பேட்டை, அவ்வளவுதான். அப்ப காஞ்சிபுரத்துல இருந்து திருச்செந்தூர் போச்சா? அதான் இல்ல அப்படி நமக்கு கம்பெனி பண்ணிக்க மேடம். ஏன்னா என்னப்பா நடந்தது? திருச்செந்தூர்ல எனக்கு சொந்தக்கார யாரும் கிடையாது, அப்படி ஃப்ரெண்டு கூட யாரும் கிடையாது. எப்படி கடத்துனீங்க? நான் கட்டல மேடம். அப்புறம் யாரு பொண்ணு காணாம போனது வந்து இது ஊர் கூட தெரியல, சரியா போக மாட்டேன். கோயிலம்பாக்கம், கோயிலம்பாக்கத்துல தான் போயிது பொண்ணு. காணாம போனது எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எப்ப அந்த மாதிரி காணாம போனேன். வீட்டுல இருக்கும்போது அந்த பொண்ணை காணும். வெங்கடேஷ், உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியே வரணுமா வேண்டாமா? கண்டிப்பா வரணும் மேடம். அப்ப என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்க. உண்மை இல்லை மேடம், என்கிட்ட இல்லை பொண்ணு வந்து நான் அழகாக ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா வாழ்வேன். 11 மாசம் வேலைக்கு போகிறது என்னோட வேலை. அது பணம் பேசின இப்ப வரும்போது பொண்ணை பத்தி கேட்கும், பொண்ணை பத்தி வரும்போது பணம் கேட்கும். இங்க வாமா, மாத்தி வரும். நேருக்கு நேரம் உட்காந்து பேசி சரி பண்ணுங்க. யார் பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்க? இப்ப என்கிட்ட 2 பேரும் பேச வேண்டாம். இல்ல மேடம், நீங்க வேண்டாம். நீங்க 2 பேரும் பேச மாட்டேன் இருக்கு. நான் பேச மாட்டேன், உங்ககிட்ட தான் மேடம் பேசுறேன். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பள்ளிக்கரணைக்கு போனா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா பொண்ணை பத்தி என்ன கேள்வி இருக்கோ அங்க கேளு. உங்களுக்கு என்ன பதில் இருக்கோ கேள்வி இருக்கோ அங்க சொல்லுங்க, நான் கேட்க மாட்டேன். 800 பொண்ணை பத்தி பேசுவோம், பணம் பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. இப்ப 800க்கு முந்தா நேத்து வந்தேன். எதை பத்தி கேட்டாங்க? எதை பத்தி கேட்டாங்க? பொண்ணை பத்தி கேட்டேன். பொண்ணு பத்தி கேட்கலையா? பின்ன பொண்ணு எங்க காணாத போச்சு? அங்கதான் கேட்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அத சொல்லி அதுதான் சொல்றேன். இரு, பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்ல காணாத போச்சு. அப்ப நான் சொல்ல கேளு, நான் சொல்ல கேளு, நான் சொல்ல கேளு. 800ல பண பிரச்சனை. பேசுறது மேடம், பேசி ஸ்டாப் பண்ண எல்லாத்தையும். போய் பேச. சரி, அன்னைக்கு நீ பேப்பர்ல போட்டல. ஆமா. அப்பதானே பொண்ணு காணாம போச்சு. அதையும் போடலாம். அதையும் போடலாம். அது வேற. அது பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்குது. நான் இப்போ சொல்றேன், இந்த வீட்டு பத்திரம் வச்சு குத்துது தப்பு. என் பொண்ணு தலைமாடு தீமு நானே தேடி வச்சது என் மேலதான் தப்பு. 10 சவரன் நகை போச்சுன்னா 5 லட்சம் புடியும் போட்டா எல்லாமே ஓகேவா இருக்கும். எல்லாமே ஓகேவா இருக்கும். நகை வந்து அந்த இடத்துல பொண்ணு காணாம போச்சு. நான் சொன்னேன் அவங்கிட்ட. பணத்தை பத்தி பேசாதீங்க. அதான் கேக்குறேன். பொண்ணை பத்தி பேசுங்க. அதான் மேடம், அது பேப்பர்ல போட்டியே. அப்ப அந்த சமயத்துல தான் பொண்ணு காணாம போச்சு. அதை அது போட வேண்டியது. பொண்ணு தான் கோர்ட்ல இது போட்டுருக்கோம் மேடம். அதான் 24 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு தருவோம் சொன்னாங்க. இன்னும் கண்டுபிடிக்கல, அது இப்ப எனக்கு தெரியல. அது நாங்க போட்டிருக்கோம், வக்கீல் பாத்துக்கறான்னு சொல்லிருக்காரு. என்ன சொல்றேன், நீ பேப்பர்ல போட்டல பொண்ணு பேப்பர்ல காண சொல்லி போடுவாங்களா மேடம்? ஆஹா, இவ்ளோ போடி என்ன அவமானப்படுத்த? ஆமா, நீ ஏமாத்துன. கேஸ் திறந்து விட்ட, கழுத்துல பிளேட் வச்சு அறுத்த, எல்லாத்தையும் நான் நீ பண்ண. வாழ்ந்தா நல்லா வரணும், இல்லனா செத்து பண்ணா. நீ கேக்கல. என்ன வந்து சாவ சொல்றது? நான் இல்ல, சனிக்கிழமை போயிரேன். சனிக்கிழமை வந்துறேன் உன்கிட்ட. சனிக்கிழமை இது வந்து ஊர் எல்லாம் தெரியும், பக்கத்துல பக்கத்துல எல்லாம் தெரியும். நிரூபிப்பேன் நான். நிரூபிச்சு போட்டு கம்ப்ளைன்ட் நிரூபி. நீ வந்து நீ பொண்ணு பத்தி பேசு. அப்ப பாத்துக்கலாம். இப்ப பொண்ணு பத்தி பணத்தை பத்தி நான் பேசி முடிக்கிறேன். பொண்ணு பத்தி பொண்ணை காட்டு. அதான் நான் கேட்டேன். மணிக்கு நான் வேலை. மணி யாரு? ஏன் என் பொண்ணை போய் பார்த்தான்? ஏன் போய் பார்த்தான்? நிரூபிட்டா வர சொல்லு. மகா கூட்டுவா. மகா கூட்டுவா. நீ எது கல்யாணம் பண்ண? உன் மச்சிஞ்சி
மணி ஆமா. யமுனா ஆமா. உன் பொண்டாட்டி நீ போய் பாத்துக்கிறீங்க கல்யாணம் தீபாவளிக்கு எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு துணி எடுத்து தரல உனக்கு என்னத்துக்கு? மைதிலிங்கிற பொண்ணு அம்மாட்ட ஏன் சண்டை போடணும்? அம்மாட்ட ஏன் அவளுக்கு இவ்வளவு கோவம்? இந்த அம்மாவை விட்டுட்டு வளர்த்தப்பா இவரை ஏன் கான்டாக்ட் பண்ணோம்? இவர் கூட ஏன் கனெக்ஷன்? இவரோட தான் மேடம் யார் போன் பண்ணனும் சொல்லுங்க மேடம். அது போன் பண்ணல மேடம். சும்மா நாளே சொல்றாரு. ஒரு சொல்றேன். அம்மா நடக்கு சரியில்லை பாத்து என்கிட்ட சொல்லிச்சு. அப்பா இது மாதிரி வந்து நைட்டு 1 மணிக்கு வரோம், சோடு கூட சோறாக்கி போகுது, துணி காய வைக்குது, காலை 4 மணிக்கு போயிடுறான் அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. நான் எப்படி அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்பா வேணும் என்கிட்ட, நீ பெத்த இப்ப நீ அப்பா இல்லையா இனிமே அப்பா விட்டு சொல்லிச்சு. என்னமா பண்ணலாம்னா வீட்டுக்கு வருவாரு, மத்தபடி வரவே மாட்டாரு. இவர்தான் கூட்டின்னு வருவாரு. யாரு வருவாரு? நான் இல்லாத சாம்சங் வரான். அதான் சொல்றேன் உண்மை. நான் இரும்ப வரேன் பத்தி வர மாட்டேன். நான் இல்லைன்னா வருவேன் கண்டிப்பா. சரி, நீங்க காசு வாங்கினது அவங்களை ஏமாத்தினதெல்லாம் உண்மை. காசு வாங்கணும்னா ஏமாத்தல மேடம். நான் எப்படி தரேன் சொன்னேன். காசு எப்ப கொடுப்பீங்க? தர மாட்டேன்னு தான் சொன்னாரு. அப்ப தர மாட்டேன் சண்டை சொன்னேன். இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு கேட்டாங்க, நான் உனக்கு தரேன். 1.5 லட்சம் கொடுக்க போறீங்க? இல்ல மேடம் 5 லட்சம் ரூபாய் வட்டி சேர்த்து இப்ப 2 லட்சம் ரூபாய் இருக்கு. சேட்டு கிட்ட வச்சு கொடுத்தா மேடம். இந்த பொண்ணை விட்டுட்டு இந்த காசை பத்தி பேசுறாரு. 800 போனா காசு பத்தி பேசுறாரு. பள்ளிக்கட்ட போன பொண்ணு மேடம். நான் பேசலையே. நீங்க ஏமா இவ்வளவு கூலா இருக்கீங்க? பொண்ணு வயசு பொண்ணு காண ஏன் மேடம் என் பொண்ணு போய் பாக்குறது? உங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தாங்களா இல்லையா நீ கேக்குற? எடுத்து கொடுக்காம என் பொண்ணு என்ன சும்மா சுத்திங்க? நீ எதுக்கு போய் பாரு? பொண்ணு உங்க தேர்தே கிடையாது. இந்த பொண்ணு ரொம்ப மன வருத்தத்துல இருந்ததா? ஆமா. என்ன அந்த சமயத்துல கொடுமை பண்ணிக்கிறான். கொடுமை அவனை வர வைக்குது மேடம். அவன இது ஃபுல்லா மறைக்குது மேடம். மோனிகா என் பொண்ணு எனக்கு பிறந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு என் மேல பாசமாகுது, இந்த பொண்ணு மேல பாசமாகுது. என்ன ஒழிக்க பாக்குது. நல்லா கேட்டுங்க. அந்த பொண்ணு என் மேல பாக்குறேன்னா 3 வருஷம் வளர்த்தேன் நான் பொண்ணு. 3 வருஷம் வளர்த்தேன். அது என்ன இப்ப வர போக இருக்கு இவங்களுக்குள்ள கலத்தை ஏற்பட்டுச்சு. ஏற்படுத்த பார்த்தா இவன் நம்மளுக்கு எதிரியா இருப்பான் சொல்லி எனக்கு ஒரு மாதிரி டாஸ் அசிங்கமா. இங்க பாருங்க ரோட்ல நிக்காப்பா. ஆமா பேசுறேன். நான் தான் சொல்றேன் வாழ்ந்தா நல்லா வாழணும், இல்லன்னா செத்து போயிடும் கும்பலா. அதான் நான் டீ பிடி விட்டா கத்திய வச்சு எல்லாம் பண்ண மாட்டேன். இல்ல பண்ண நான் ஒத்துக்கிறேன். இதான் மேடம். யாரோட பார்த்தேன் சொல்லுமா நீ? ஆமா நல்லா சொல்லு. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா சுதா? நீ வெளியே போமா. வாய் ஃபுல்லா போய் தான். அவர் உங்களுக்கும் சாம்சனுக்கும் தப்பான தொடர்பு இருக்கு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? இல்லன்னு சாதிக்கணும். ஆமா, அதை விட்டுட்டு அவங்க பொண்டாட்டி இருக்கிறீங்க. இதுனா இப்ப என்ன சொல்றாருல்ல மேடம்? உன்ன சொல்றது இவங்க பொண்டாட்டி நல்லவங்க கிடையாது. துணி இல்லாத மணி இவங்க பொண்டாட்டி பாத்துட்டு கையெத்து கும்பிட்டு வந்து 3 மாசம் ஆபீஸ்ல பத்துங்க இருந்தாரு. நான் அப்பலாம் நான் சேர்த்தது கிடையாது. எங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும். குடிச்சிட்டு உளர்த்து வாந்தி எடுத்துட்டு உளர்னாரு. கேளுங்க, நீங்களே வந்து கேளுங்க. என்ன பத்தி சொல்ல நான் சொல்ல மாட்டேனா? குடிப்பேனா? ஆனா தப்பான முறையில பேச மாட்டேன். இவ தப்பு பண்ணா நான் அங்க அடிக்க மாட்டேன். நான் ரோட்ல அடிப்பேன். எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருமே தெரியும் அடிக்கிறது. அடிப்பேன். என்னால முடியல. இவன் வந்து அசிங்கமா கேட்க ஆரம்பிச்சான். நான் விட்டு வந்துட்டேன். நான் விட்டு வந்து கரெக்டா 1 வருஷம் ஆகுது மேடம். அந்த 1 வருஷம் இல்ல மேடம் 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆமா பாரு. சரி ஓகே. விட்டு வச்சு குத்துன 5 மாசம் டியூ கட்டினாரு. சண்டை வந்து வெள்ளி தச்சான். அதுக்கு அப்புறம் இந்த வேலைய எல்லாம் செய்யறாங்க. வெள்ளி நான் வரல. பணம் கேக்குறேன்னா இப்ப எல்லாரும் சேர்ந்து கமிஷனர் ஆபீஸ்க்கு போலாம் வாங்க. போலாம் மேடம். நான் ரெடி. விசாரிக்க. நான் ரெடி. நான் எங்க வேணாலும் வரும் மேடம். என் பொண்ணு எனக்கு வேணும். அதுதான் நான் இப்ப என்ன தெரியுமா? இதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. இந்த அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் பெரிய பிரச்சனை ஏதோ நடந்திருக்கு. தட் இஸ் ஃபார் ஷுவர். அது எதனால பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தெரியல. பிரச்சனையாகி இந்த அம்மாவோட இருக்க மாட்டேன்னு அது வெளியே போயிருக்கு. இவர் வந்து இவங்கள்ட்ட இருக்கிறது கோவத்துல அந்த பொண்ணுட்ட நைஸ் ஐஸ் வச்சிருக்காரு. அவ்வளவுதான். எதிரிக்கு என்ன சொல்லுவாங்களே, எதிரியோட எதிரி வந்து நமக்கு நண்பன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டோன்னு இவர் இடையில நுழைஞ்சிருக்காரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு இவர் போயிருக்காரு. எங்கேயும் போல ஸ்டேஷன் தான் போனோம். அந்த பொண்ணுக்கு ஏதோ மன அழுத்தம் இருந்திருக்கு. தட் இஸ் ஃபார் ஷூர். இப்போ வந்து மனசு கஷ்டம்னா அவ்வளவுதான் போணும். நீ ஏன் தூக்கின்னு போனா? என் பொண்ணு தூங்கி இந்த பொண்ணு என்ன காப்பாத்து சொல்லி போய்டா. அது கூட்டின்னு போனவர் திருப்பி கொண்டு வந்துட்டார்ல. ஆமா மேடம். அப்பயே நீங்க போய் பாத்தீங்க. நீங்க பாக்காம இருந்தா நான் உன்னை கேட்க போறது இல்ல. நீங்க அப்பப்ப போய் ஏன் பாத்தீங்க? பொங்கல் வருது. நம்ம அம்மா துணி கொடுத்தா துணி எடுத்து கொடுக்குறேன் கொடுக்க அம்மா துணி எடுத்து கொடுங்க. அவ பண்ண சொல்லி நாங்க வந்து நீங்க சொல்றது ஒரு அர்த்தமா பாருங்க. நீங்களும் உங்க பொண்ணும் ப்ராப்ளம் இருந்ததா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். நீங்க 2 பேரும் சண்டை போடுவோம். சும்மா எப்படின்னா அவரோட பேச வேணாம்னு சொல்லுவேன். எதிர் வீட்டுக்கு போவாதான்னு சொல்லுவேன். நீங்க யார் வேணாலும் கேட்டு பாருங்க. ஒரு நிமிஷம். நான் போவேன், என் வேலையை முடிப்பேன். நான் யார்கிட்டயும் வச்சுக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த ரூபினின்னு இருக்காங்களா அந்த பொண்ணை கேளுங்க. தனியா கூப்பிட்டு இவங்க அனுப்பிச்சு கேளுங்க. கரெக்டா சொல்லும். அம்மா அவன் பொண்ணு முடிய பிடிச்சி சண்டை போடுறாங்க வீட்டுல.
மைதிலிக்கும் உங்க சித்திக்கும் என்ன பிரச்சனை? அவளுக்கு அந்த மேரேஜ் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஒத்துட்டு இருந்திருக்கிறா. அவளோட தப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒத்துட்டு இருக்கிறா. இவங்க சொல்லியிருக்காங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும், கவர்மெண்ட் வேலை, என்ன மாதிரி நீ கஷ்டப்படாத, நான் சின்ன வயசுல அறுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட், அது நான் சொல்ல முடியாது. அவள் ஒத்துட்டு இருந்திருக்கா. ஏங்க நானும் கேட்டேன், என்னடி ஏன் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசை காட்டிட்டு நீ எனக்கு வேணான்னு சொன்ன, காரணம் என்ன அப்படின்னு. நான் யோசனை பண்ணேன், எனக்கு அவனை பிடிக்கல, நான் வந்து என் வயசுக்கு தகுந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ரொம்ப வயசு ஜாஸ்தி. எனக்கு தெரியாது. நீங்க பேசாதீங்க. எனக்கு தெரியாது மேம், நான் இது வரையும் நான் பார்த்ததுல இது கிடையாது. அப்படின்னா நீ சொல்ல வேண்டியதான்றி, வேணாமா எனக்கு வேற ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க வேற அப்படின்னா பொறுமையா போல நான் சொல்லு அப்படின்னு நான் சொன்னது. சொன்னா கேட்க மாட்டேது உங்க சித்தி. ஆமா, இந்த அம்மா ரொம்ப சண்டை போடுறதாமா? நான் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் மேம். இல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? அதுதான் சொல்லுச்சு, எனக்கு பிடிக்கல, அவங்க வற்புறுத்தினாங்க, அதனால அவர் கூட போயிட்டேன்னு சொல்லுச்சு. நான் சொன்னேன் அதுதான் போச்சு, அதுதான் கூப்பிட்டு சொல்லிச்சு. அதான் என்கிட்ட சொல்லு அப்படின்னு என்கிட்ட அது சொல்லுச்சு. எனக்கு தெரியாது என்ன சொல்லிச்சு. அவர் கூட நான் போயிட்டேன், அம்மா வேணான்னுட்டு அப்படின்னு நான் சொன்னேன். சொந்த பந்தத்துல நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், உனக்கு பெரியம்மா இருக்கு, அம்மா இருக்கு, ஏன் உனக்கு ஏன் என்கிட்ட வா, என்ன பத்தி பெரியவங்களா பேசி முடிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு நான் சொன்னதுக்கு, இல்ல இல்ல எனக்கு அவர் தான் நல்லா பாத்துப்பாரு. உன்னை அவர் பாப்பாரா நாங்க பாப்போமா? இந்த கேள்வி நான் கேட்டேன்ல. நீ என்ன உன் சித்தி பக்கம் பேசுற, என்ன சண்டைக்கு வந்துட்டா? அப்ப உங்க சித்திக்கும் உங்க அந்த பொண்ணுக்கும் தகராறு இருந்தது. நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு இவங்களுக்குள்ள. இப்ப என்னன்னா பிரச்சனையே அந்த சாம்சன் தான். இல்ல மேடம், அதுதான் உண்மை. ஒண்ணும் கிடையாது, அதுதான் உண்மை. ஒண்ணும் இல்ல தானேம்மா? இவங்களுக்குள்ள அவ சொன்னது என்கிட்ட பிடிக்கல, அதான் அவ்வளவுதான். கட்டிக்கலாம் விட்டாச்சு. நான் நீ எப்ப இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், நான் அப்ப நான் விட்டுட்டேன். நாங்க அன்னைக்கு ஆபீஸ் போனோம், எல்லாரும் ஆபீஸ் போனோம், ரேஷன் ஆபீஸ் போனோம். எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், ஏமா எனக்கு ரேஷன் கார்டு வந்து குழந்தை பிறந்துச்சு, எனக்கு ரேஷன் கார்டு தனியா வேணும், எனக்கு எதனா ஒரு இதுக்குன்னா ரேஷன் கார்டு வேணும், எனக்கு வந்து நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா எங்க அம்மா பிரிச்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தனியா பிரிச்சு கொடுத்தா நானும் ரேஷன் கார்டு வாங்கிட்டேன். இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் சொன்னாங்க. என் பொண்ணு இது வந்து எனக்கு பிரிச்சு கொடுத்து என் ரேஷன் கார்டுல நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க கல்யாணம் ஆகாத நாங்க பிரிச்சு கொடுக்க மாட்டோம். பொண்ணோட வயசு என்னன்னு கேட்டாங்க. இன்னும் வயசு ஆகல, நீங்க கல்யாணம் பண்ணி அந்த இது எடுத்துட்டு வாங்க, நாங்க இன்னைக்கு இப்ப எடுத்து தரோம் அது சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டு இந்த ரேஷன் கார்டுக்கு தான். ரேஷன் கார்டு இல்ல மேம், இவங்களுக்குள்ள என்ன சண்டை, அசிங்கமா அவ அசிங்கமாத்திட்டு இவங்க என்ன அசிங்கத்திட்டாங்க. இவ சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், அவன் கூட போறேன்றா, நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன்றா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சண்டை. கல்யாணம் பண்ணிக்க நான் சொன்னேன், வாயில பேசினாங்க. அப்ப அவ வந்து எங்க அம்மாட்ட சொல்லிருக்கா கல்யாணம் கேளுங்க கல்யாணம். அப்ப நான் சொன்னேன், அம்மா கல்யாணம் பண்ண சொல்லல, விட்டுடு, அந்த கதை கிடையாது, இப்ப ரேஷன் கார்டு பிரச்சனை தான் அவனுக்கு. இவங்க சொன்னாங்க, ரூபினி 2 ஹவரா வந்து கடை வாசல்ல உட்காந்துட்டு இருந்தேன், வரவே இல்லடி, நீங்க கேள்றியா அதை அப்படின்னா. அதுதான் மேடம் ஒரு நானா சொன்னேன், ஏன் உனக்கு 2 ஹவர் எதுக்கு வாசல்ல உட்காந்துருக்காங்க, ஒரு லேடி வந்து உனக்கு வாசல்ல உட்காந்துருப்பாங்களா, என்ன நீ மரியாதை கொடுக்குற, பிடிக்கலையா அதை வரமா, எனக்கு இல்ல, எனக்கு இப்ப எனக்கு வர பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. உன் வேலை நீ பாக்க போற, அவங்க வேலை நீங்க பாக்க போறாங்க சொல்லிட்டே சொல்ல 2 பேரும் அடிச்சிட்டாங்க. நான் தான் அடிச்சேன் மேடம். அடிச்சவனா அவ எடுத்து கைய பிடிச்சிட்டான், அவ அடிக்கல, முடிய பிடிச்சிட்டாங்க, அவ கைய பிடிச்சிட்டான். என்ன ப்ராப்ளம்னா இவங்களுக்குள்ள இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அம்மாவோட சண்டை போட்டு அம்மா கூட இருக்க பிடிக்காம வேற எங்கேயோ போயிருக்கு, அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. உங்க வீட்டுல 1 வாரம் இருந்திருக்கா? 2 மாசம். 2 மாசம். அப்புறமா தான் அம்மா இவங்க இட்டுன்னு போயிட்டு 5 மாசம் மேடம். 5 மாசம் இல்ல மேம், 5 மாசம் 2 சண்டை போயிட்டு இவங்க வீட்டுல சண்டை வந்து போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாங்க, இவர் கூட போமா அனுப்ப கூடாது, வயசு இல்ல, உங்களுக்கு யாருன்னா சொந்தக்காரங்க. உங்க வீட்டுல எவ்வளவு நாள் இருந்தா? 3 மாசம் 4ஆம் மாசம் காணாம போயிருக்கா. சோ அதுக்குள்ள அவ ஏதோ பிளான் பண்ணி எங்கயாவது போயிருக்கலாம், நடந்திருக்கலாம், சான்ஸ் இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள அதை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனா எனக்கு வந்து இவங்களோட பிரச்சனை எனக்கு வேண்டாம். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், இந்த சாம்சங் விஷயம் அவளை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஆமா, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு, அவங்க பேசுவாங்க கிடைச்சா சரி அது உயிரோட இருக்கு, நல்லபடியா இருந்தா எனக்கு போதும், எனக்கு இதுதான். ஏமா உங்க சித்திய பத்தி தப்பா பேசுறாரு இவரு? எனக்கு தெரியாது மாமி, அப்பா இப்படி பேசுறாரு, அவங்களுக்கு தான் தெரியும், கேட்கணுங்க. நான் வந்து எங்கேயோ இருக்கேன், இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ளதான் எப்படி உங்க சித்திய பத்தி தப்பா பேசுறாரு? பணம் கொடுக்கணும்ல, அதுதான் எனக்கு அந்த பத்திரம் வச்சுதான் தலைவலியா போச்சு. எனக்கு இப்போ வச்சு கொடுக்காம நல்லா இருந்திருக்கும், இந்த கதையே வந்திருக்கா, இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் சொல்லுவா. ஆனா இங்க சித்தி போச்சு தயங்குறா. ஏன் சொந்த இது என்னோட கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேருங்க. இவங்களுக்கு எங்க அம்மா கூட பிறந்தவ
நான் மேடம், எப்படி சொல்ல முடியும்? இவங்க தப்பா போறாங்கன்னா நான் பக்கத்துல இருக்கேன்னா, நான் வந்து கோயிலம்பாக்கத்துல இருக்கேன். நான் வீட்டை விட்டு மோஸ்ட்லி வரமாட்டேன். நான் பொய் சொன்னாலும் நீங்க அவசரம் கேளுங்க. அதே வீட்டுல 5 வருஷமா இருக்கேன். நீங்க கேளுங்க, நான் வீட்டு விட்டு போவேனா யாருக்குன்னா பேசுவேனா எங்க மேடம், வீட்டுக்கு ஒரு யாரா நிமிஷம் வருவாங்களா நீங்க கேட்டுக்குங்க. அவங்க வீட்டோட ஃபோன் பண்ணி கேட்கணும். அவர் கரெக்டா சொல்லுவார். அவர் பேர் எங்க மூர்த்தி. வீட்டுக்கு நானே போன் கரெக்டா நம்பர் தரேன். ஏன்னா அவரோட சம்பவம் நடந்தது அவருக்கு தெரியும். எங்க அவரே வீட்டுல என்கிட்ட சொல்லிடுறாரு, அண்ணா மாமா நீ வந்து உனக்கு செயல்பட்டு வர மாட்டா, அவ உனக்கு சூனியம் வைக்கிறா, நானே அந்த கோயிலுக்கு இட்டு போய்க்கிறேன். உன்னை சூனியம் வச்சு இப்ப காலி பண்ண மாதிரி. என்னன்னா வீட்டுல இருக்க முடியல அந்த பொண்ணால. பிரச்சனை என்னன்னா வீட்டுல அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் தகராறு. இவங்க 2 பேரோட சண்டையில இவங்க காசு இடபாடுல அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிச்சிருக்கு. டார்ச்சர் ஆகி நீங்களும் தான். ஆமா மேடம், நீங்களும் தான். நான் ஒரு எல்லாரோட பிச்சல் பிடுங்கல் தாங்க முடியாம அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. நான் வந்து எங்க போனாலும் எனக்கு நிம்மதியா இப்ப இருக்க நான் பேச முடியல வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். நீ பேசினா எனக்கு கோவம் இந்த வரும். அம்மா இருக்காங்களே, நீங்க வந்து பொண்ணை காணோம் அத பத்தி பேசாம கதறி அழுவாங்க. பொண்ணு காணலன்னா எப்படி இருப்பாங்க? பொண்ணு வேணா காணாது போல மேடம், பத்திரமா வச்சிருக்காங்க. அம்மாடி நீ எங்கேயாவது சேஃபா இருக்கியானா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணு. உன்னை யாரு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. உங்க அம்மாட்டேந்து எந்த விதமான தொல்லையும் உனக்கு இருக்காது, டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்க அப்பாட்டேந்தும் எந்த தொல்லையும் இருக்காது. நீ சேஃபா இருக்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சா போறோம். உனக்கு என்ன உதவி வேணுமோ நாங்க பண்றோம். நேர்களே இந்த போட்டோ பாருங்க. இந்த பொண்ணு எங்க பார்த்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்களே தவிர சேர்ந்து போய் அந்த பொண்ணை தேடுவோன்னு இவங்க முடிவு எடுக்கல. இப்ப நீங்க 2 பேரும் என்ன செய்யணும் தெரியுமா? 18 வருஷம் ஒன்னா இருந்திருக்கீங்க. அது எப்படியோ இருந்திருக்கட்டும் அந்த வாழ்க்கை. காசு கொடுத்தீங்க, வாங்கினீங்க, நீங்க ஏமாத்தினீங்க, எல்லாம் ஓகே. இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை தேடணும். குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து தேடணும். அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி பழிய போட்டுட்டு இருக்காம முதல்ல அதை செய்யுங்க. நேர்களே உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு இந்த போட்டோ நல்லா பாத்துங்க. தயவு செஞ்சு எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்